என்னங்க இது ஒரு நாளாவது விஜய் பத்தி பேசாம இருக்கலாம்னு பார்த்தா டெய்லி இந்த மாதிரி குண்டை தூக்கி போட்டே இருக்காங்களே. சிஎம் சார், உங்களுக்கே இதெல்லாம் நியாயமா? இன்னைக்கு மண்டே, இந்த வாரத்தோட முதல் நாள் அசெம்பிளியில் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் சொன்ன ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் எனக்கும் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியும், எனக்கும் அரசியல் பேச தெரியும்னு நீங்களும் தைரியமாக சொல்லிக்கலாம். நம்ம சிஎம் அனௌன்ஸ் பண்ணதில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 3 திட்டத்தில் முதல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னபூரணி சூப்பர் 6 அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். கேட்கறதுக்கு ஏதோ கிரிக்கெட் டீமோட பேர் மாதிரி இருக்குல்ல, இல்லை அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னா அன்னபூர்ணிங்கிறது அந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்கீமுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். சூப்பர் 6 என்னன்னா சிலிண்டர் 6 சிலிண்டர்கள் கொடுக்கறதா இது வந்து மேனிஃபெஸ்டோல டிவிகே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃபர்ஸ்ட் ஃபேஸா நாங்க அது கொடுக்க போறோம். ஒரு வருஷத்துக்கு 2.5 lakhsக்கு கம்மியா சம்பாதிக்கிற அந்த குடும்ப தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட் ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். அந்த விதத்துல பார்த்தோம்னா 1,30,00,000 ஃபேமிலி இந்த ஸ்கீமுக்கு கீழே பெனிஃபிட் ஆவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல ஸ்கீமா இருக்கும். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கீம் தான். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கப்போ லேடிஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ பஸ்ல டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு விடியல் பயணம்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அதேவே வந்து இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ற விதமா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா உமனும் எல்லா பஸ்லயும் ஃப்ரீயா போலாம். அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல லெட் இட் பி எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ், எல்எஸ்எஸ் எந்த பஸ்ல வேணாலும் உமன் எல்லாருமே ஃப்ரீயா போலாம். அவங்க பணக்காரங்களா இருக்கட்டும், இல்ல ஏழையா இருக்கட்டும், அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது சீஃப் மினிஸ்டர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி வெரி ஃப்ராங்க். நான் சொன்ன இந்த 2 திட்டத்துக்கும் 10,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அதாவது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்துக்கு 4,000 கோடி ரூபாய் அரசு வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வெற்றி பயணம்ங்கிற நான் சொன்ன 2வது திட்டத்துக்கு 6,000 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், பரந்தூர் ஏர்போர்ட். பரந்தூர்ல ஒரு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த ஊரை சார்ந்த மக்கள் எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணி நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பரந்தூர் அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்க கிராமங்கள்ல இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய விவசாய நிலமும் அவங்க இருக்க வீடும் நிலம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. நம்ம எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகலைன்னா கூட அங்க இருக்க பரந்தூர் மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தையே நாங்க டிராப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ அந்த திட்டத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அந்த திட்டமே நீ கிடையாது. அதுக்கு பதிலாக நான் சென்னை சுத்தி சென்னை பக்கத்துல வேற இடம் பார்த்துட்டு இருக்கோம், அங்க வந்து வேற ஏர்போர்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதே சமயம் இப்ப இருக்க எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ல டெர்மினல் 5 நாங்க புதுசா ஓபன் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு 20 மில்லியன் பேர் எக்ஸ்ட்ராவா வந்து போற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் பத்தி நீங்க நிறைய விமர்சனம் வச்சாலும், நிறைய தப்பான விஷயங்கள் பரப்புனாலுமே கூட அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் கண்ணெதிர்க்க தெரியறப்போ எப்படிங்க அப்ரிஷியேட் பண்ணாம இருக்க முடியும்? உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க.